பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஓய், அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கப்பா. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யாருன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி எங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவரே பேஷண்ட் ஆகி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எச்சரிக்கை, இவ்வளவு மோசமான ஒரு கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் அளவுக்கு இவ்வளவு ஒரு மோசமான எச்சரிக்கையோட மனிதாபிமானமே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு மோசமா மிரட்டி அனுப்பியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பல செலவு பண்ணி எப்படியாவது மறைமுகமா பாஜக ஆட்சியில உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பல தியாகங்கள் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அவருடைய பிரச்சாரங்கள் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு இல்லையா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வராரு. அதுல வேலூர்ல இருக்கக்கூடிய அணைக்கட்டுடைய பகுதி, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி, அந்த ஏரியால இவருடைய அந்த சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது இவங்க வழக்கமா இவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் முழுக்க முழுக்க செட்டிங் பண்ணி ஆளை கூட்டிட்டு வராங்க. எங்கெல்லாம் இவரோட வண்டி நிக்குதோ அங்க ஒரு பெருந்திரள் கூட்டம் வர மாதிரியான ஆள் செட் பண்ணி ஃபுல்லா பஸ்ல ஆளை கூட்டு வந்து பெரிய அளவுல ஒரு கூட்டம் செட்டிங் பண்ணிருக்காங்க. சமீபத்துல கூட ஒரு வீடியோ கூட வந்துச்சு. இந்த கூட்டத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மாக்கு எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, இந்த பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாங்கிட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி ஆளை செட் பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், மற்ற எந்த ஒரு கட்சியாவே இருந்தாலும் கட்சி கொடிகள் அந்த மீட்டிங் நடக்க போதோ இல்ல தலைவர் பேச போறாரு அப்படிங்கும் போது கட்சி கொடிகள் அங்கங்க நட்டு வைப்பாங்க. ஒரு 20 அடிக்கு ஒரு தூரத்துக்கு ஒரு கொடி, 30 அடிக்கு ஒரு கொடி வைப்பாங்க. ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி இவர் செய்யக்கூடிய இந்த மீட்டிங் எல்லாம் பார்த்தோம்னா 10 அடிக்கு ஒரு கொடி நட்டு வைக்க அளவுக்கு, அதாவது பயங்கரமா அதிமுகவுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. டிஜிட்டல் பிளெக்ஸ் பேனர் என்ன, அந்த டிஜிட்டல் எல்இடி பேனல் என்ன, இப்படி பயங்கர அளவுல ஒரு பில்டப் கொடுத்து அடுத்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கையா ஒரு சித்தரிப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு பெரும் பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு, பெருந்தொகையை செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் போட்ட பணம்லாம் எனக்கு அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருமா, இவ்வளவு செலவு பண்ணிருக்கமே அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிருப்தி. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, அதிமுக வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் கட்சி இந்த பக்கம் காணா போயிட்டு இருக்குது. மக்கள் மத்தியிலுமே நம்ம செட் பண்ணி வரக்கூடிய ஆள் கூட நம்ம பேச்ச இன்னைக்கு கேட்க மாட்டாங்க, அந்த பொருளை வாங்கிட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மக்கள் மத்தியிலே வரவேற்பு இல்ல, கட்சியில இருக்கவங்களும் ஆள் டெய்லி ஒரு ஆள் காணா போயிடுறாங்கன்னு சொல்லி இப்படி பல விரக்தி. நம்ம இவ்வளவு பணம் போட்டிருக்கோமே, இந்த பணம் ஒட்டுமொத்தமா நஷ்டமா போயிருமா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த விரக்தி தான் நேத்து எடப்பாடி பழனிசாமி கொந்தளிச்சிருக்கிறாரு. அவர் அந்த அணைக்கட்டு பகுதியில அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது இவங்களுடைய மீட்டிங் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, அந்த கூட்டத்துக்கு மத்தியில பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வழியா வருது. இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஏன்னா ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் உயிர் காக்கக்கூடிய வாகனம், அங்க உயிருக்கு யாரு போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள உடனடியாக மீட்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது திடீர்னு கத்துறாரு, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸே வந்துட்டு இருக்காங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல முதல் ஆள் இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. உள்ள பார்க்கும்போது பேஷண்ட் யாருமே இல்ல. அதாவது அவர் இப்பதான் பேஷண்ட் ஏத்த போயிட்டு இருக்காரு. நம்ம அடுத்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஆடியோ பார்ப்போம். அப்போ பேஷண்ட் உள்ள யாருமே இல்லைன்னு போது இதே மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, வாயா போயான்னு அவர் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் பேசுறாரு. இவரு இந்த மாதிரி பேசணும்னு அங்க கீழே இருக்கக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்க, இந்த அதிமுக தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. மக்களோட உயிர் காக்கக்கூடிய வாகனம், அந்த ஆம்புலன்ஸ் அடிக்கிறானுங்க. டிரைவரை போட்டு அடிச்சிருக்காங்க. டிரைவரோட ஐடி கார்டெல்லாம் புடிங்கி எடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அராஜகத்தை அந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இங்க மிரட்டுறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இதே வேலையா போச்சு, திமுகவுக்கு நேரடியா மோதுறதுக்கான தைரியம் இல்ல, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் நடக்குதோ கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் விட்டு கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க, வேணும்னே கலாட்டா பண்ண பாக்குறாங்க, காலி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இருக்காங்க. இதோட உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிறேன், இது மாதிரியான ஆள் இல்லாம இந்த மாதிரி காலி ஆம்புலன்ஸை அடுத்து என்னோட ஒரு கூட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த ஆம்புலன்ஸ் போவாது, ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டா போவாரு அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் சொல்லி இப்படி ஒரு அப்பட்டமான மிரட்டல் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல கொதிச்சு போயிருக்கிறாரு. அந்த அதிமுக தொண்டர்களுமே கடைசி வரைக்கும் அந்த வாகனத்தை போட்டு அடிச்சு நவத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸையும் ஆம்புலன்ஸ் டிரைவரையுமே மீட்டு பாதுகாப்பா கொண்டு போய் வெளியில விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு செய்தியாளர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் கான்டாக்ட் பண்றாங்க. என்னதாங்க அன்னைக்கு நடந்துச்சு, இல்ல உண்மையில காலியான வண்டி நீங்க கொண்டு போனீங்களா, இல்ல பேஷண்ட் யாரா காப்பாத்த தான் போனீங்களா அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட கேட்கும் போது அந்த டிரைவர் இதுக்கான விளக்கம் சொல்றாரு. நான் வந்து
அணைக்கட்டு ஏரியால நான் போயிட்டு இருக்கிறேன். பக்கத்துல இருக்கக்கூடிய அடுக்கம்பாறையில ஒரு பேஷண்ட், அதுவும் அந்த பேஷண்டோட மென்ஷன் பண்ணி சொல்றாரு, ஒரு பெண் நோயாளி, ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் இந்த வழியா வந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல மீட்டிங் நடந்தது, கூட்டமா இருந்தது. அந்த தெரு தான் ரொம்ப ஷார்ட்டான தெரு. அந்த அணைக்கட்டுல இருந்து அடுக்கம்பாறைக்கு போறதுக்கு இதுதான் ரொம்ப ஷார்ட்டான ஒரு தெரு. ஆனா இருந்தாலும் மீட்டிங் நடக்குதுன்றதுக்காக நான் அந்த பக்கம் போகாம உள்ள கேட்டேன். அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் கேட்கிறேன், என்னங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தவங்க தான் சொன்னாங்க, இல்லப்பா மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிரைவரோட ஆடியோ கேளுங்களேன். நாங்க பள்ளியில வந்து வண்டி மூவ் பண்ணி அணைக்கட்டுக்கு வர வழியில வந்து பார்த்தோம்னா இந்த கட்சி ஆளுங்க வந்து முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தட்ட கேட்டப்ப இது முடிஞ்சதா, மீட்டிங் முடிஞ்சதான்ட்டு வழியில வரவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் வந்து அணைக்கட்சி வச்சுலாம் பிக்கப் பண்ண போறோம். அணைக்கட்சி வச்சுலாம் வந்து பார்த்தோம்னா பேஷண்ட் ஏற்ற பண்ணா கீழே இந்த மக்கள் தான் வந்து பார்த்தோம்னா சட்டை பிடிச்சி வச்சுட்டு ஐடி கார்டு கிழிச்சு இது பண்ணாங்க. வண்டியெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிச்சாங்க. இல்ல ஐடி கார்டு பிடிச்சி எடுத்துட்டாங்க, பிரிஞ்சிச்சு, ஐடி கார்டு பிரிஞ்சு அது எங்க வந்ததுன்னு தெரியல, அவங்க கையோட போயிடுச்சா இல்ல கீழே என்ன வந்ததுன்னு தெரியல. பண்ணல அவங்க போலீஸ் தான் வந்து பார்த்தோம்னா அங்கிருந்து இது பண்ணி அணைக்கட்சி வச்சிடும் பாதுகாப்பா வந்து அங்க இது பண்ணி அங்க என்னுடைய நேம் ஐடி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. வண்டி சேதம்னா சொட்டதான் மேம், சைடுல தான் ஓரளவு சொட்டையா இருக்கு, அவ்வளவுதான். போலீஸ்கார் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை தடுத்தாங்க. அவன் தான் தடுத்து அங்க இருந்து பாதுகாப்பா அவன் தான் கூட்டு வந்து அணைக்கட்சி வச்சிடும், அவன் தான் கூட்டு வந்து விட்டாங்க. அப்ப அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த கூட்டத்தை கலைக்கணும், கூட்டத்துல இடையூறு பண்ணணும், எந்த நோக்கமும் இல்ல. அங்க அடுக்கம்பாறையில ஒரு அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க எமர்ஜென்சியா போகணுன்ற ஒரு வேகம், அதனாலதான் இப்படி காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க. இங்க பெர்மிஷனோட தான் போயிருக்காரு. என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கேட்கும்போது இல்ல பல மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு நீங்க போலான்னு சொல்லி அவங்க தான் உள்ள அனுப்பி இருக்காங்க. சரி, உள்ள அனுப்பினா எல்லா இடங்களையும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இதான வழக்கம். இப்ப சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரு ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ முதலமைச்சர் அவரே செட்டிங் பண்ணி அவர் கூட்டத்தில் கெடுத்துக்கிறதுக்காக அவரே ஏற்பாடு பண்றாரா? அவர் வழி விட சொல்றாரு, உடனே அந்த ஆம்புலன்ஸ் போகுது. அப்ப அந்த மக்களுக்கு சொல்றாரு, ஆம்புலன்ஸுக்கு நம்ம வழி விடுறது ரொம்ப முக்கியம், இந்த ஆம்புலன்ஸ் கலைஞர் பெரிய முயற்சிக்கு பிறகு இந்த கலைஞர் இந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது எவ்வளவு முக்கியன்றது சொல்றாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல பேசும்போது இதே மாதிரி தான் ஆம்புலன்ஸ் வந்துருது. ஆம்புலன்ஸ் வரும்போது முதல் ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, தோழர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் எத்தனையோ கோவில் திருவிழாக்கள்ல தேர் இழுத்துக்கிட்டு வராங்க. ஒரு தடவை ஒரு முருகர் கோயில் திருவிழா தேர் இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போது, முருகர் கோவில் தேரையே ஓரம் தள்ளிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் மனிதநேயம், இதுதான் அடிப்படை ஒரு மனிதநேயம். இன்னைக்கு கேரளா மாதிரியான பகுதிகளில் பார்த்தோம்னா முன்னாடி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான், பின்னாடி இந்த ஆம்புலன்ஸ் சைரன் அடிக்கும், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க, வழி விடவே மாட்டான். இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி வழி விடாமலே அராஜகம் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அந்த வீடியோ, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அந்த வீடியோ எடுத்து புகார் கொடுத்ததுக்கு பிறகு கேரளாவில் இது மாதிரி பல பேர் மேல வழக்கு போட்டக்கூடிய விபரம் நம்ம பார்த்திருப்போம். அது ஒரு மிக மோசமான தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம இருக்கிறது அவ்வளவு ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆனா இந்த இடத்துல வழிவிடாது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட வேலைகள் செய்யறாங்கன்னா இது எல்லாத்தையோட மோசமான ஒரு காரியம். நம்மளும் எவ்வளவு அர்ஜென்ட்டா நம்ம சாலையில நம்ம போயிட்டு இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸோட சைரன் சத்தம் கேட்டா உடனடியா நம்ம வழி விடுவோம். இதுதான் மனிதநேயம். சிக்னல் ரெட் சிக்னலே இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு அந்த சிக்னல் கிடையாது, ஏன்னா அவங்க ஒரு உயிரை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதாலதான் ஆம்புலன்ஸுக்கு எந்த சிக்னல் நிக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த விதி இருக்குது. இப்படி ஒரு உயிரை காப்பாற்ற போனங்கிறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தன்னோட உயிரையே பணைய வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக வேகமா வண்டி ஓட்டி போவாங்க, எல்லா இடங்களையுமே கட்டடிச்சு அவ்வளவு வேகமா, ஏன்னா நான் சீக்கிரம் போனாதான் ஒரு உயிரை நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி தன்னோட உயிரை பணைய வச்சு போவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட புதிய தலைமுறையில ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்படி வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு காரன் ஏறி வந்துட்டான். அப்படி முன்னாடி இருக்க வண்டி ஏறி வரன்னு வந்துட்டு போது 2 வண்டியுமே நேருக்கு நேர் மோதி ஆம்புலன்ஸ் டிரைவருக்குமே பெரிய அளவுல பாதிப்பு, கார்ல வந்தவங்க இறந்து போகக்கூடிய அளவுக்கு. அப்ப இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவருடைய வேலை அப்படிங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக மனிதனே அடிப்படையில செய்யக்கூடிய வேலை. அவர் அந்த டிரைவர் எங்க வேணாலும் வேலை செஞ்சிடலாம், சேஃபா வேலை செய்யலாம். ஆனா ஆம்புலன்ஸ் ஓட்டுறது ரிஸ்கான வேலை. ஆனா பரவாயில்ல, எனக்கு ரிஸ்கா இருந்தாலும் பல ரிஸ்கா இருக்கக்கூடிய பல உயிர்களை காப்பாற்றுற திருப்தி எனக்கு இருக்குல்ல, அந்த திருப்தியின் அடிப்படையில் அவங்க வேலை செய்யக்கூடியவங்க. அப்ப அப்படியே ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்யக்கூடியவங்கள இப்படி உடனே நான் அடிச்சிருவேன், கொன்றுவேன், மிரட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான இப்ப கொலை மிரட்டல் கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். அதனால இப்பேற்பட்ட ஒரு மோசமான காரியத்துக்கு துளி அளவுமே இடம் கொடுக்க கூடாது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது, அப்ப இந்த மாதிரி மனிதாபிமானமே இல்லாத செயல் பண்றதாலதான் அன்னைக்கு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதை இவங்க எந்த வகையில ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்படிதான் புரியுது. எப்படி அந்த போராடின மக்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வாயில சுட்டு கொண்டாங்க, அந்த மக்களை சுட்டு குருவி சுடுறாம சுட்டாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா நம்ம தோணும் போது
ஆமா, ஆம்புலன்ஸ் டிரைவரே இந்த அளவுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கும்போது இவங்கள்ட்ட எங்க இருந்து மனசாட்சி எதிர்பார்க்கறது? நீட் எக்ஸாமுக்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப எப்படி அனுமதிச்சிருப்பாங்க? அனிதா மாதிரியான எத்தனை பிள்ளைகள் செத்து போனாலும் எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்கன்னா, ஆமா துளி அளவு மனசாட்சி இல்ல, நான் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அந்த அதிகார வெறி, ஆட்சி வெறி, இது இந்த வெறி இருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இருந்து நான் போட்ட காசு நஷ்டமாயிருமோ, நான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாம போயிருவோம்னு சொல்லிட்டு அந்த அதிருப்தியில இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்ம பார்த்தது இல்ல. அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப விரக்தி அடைஞ்சு போய் அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டக்கூடிய அளவுக்கு நம்ம பார்த்தது இல்ல. எப்போ பாஜக கூட இந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்போட போயிட்டாரோ அதுக்கப்புறம் தான் இது மாதிரியான செயல்பாடுகள் அவங்களுக்கு பார்க்க முடியுது. இதை நான் காரணமா பின்னாடி சொல்றேனே. ஏன்னா இப்ப இந்த ஓட்சோரி விஷயம் நாடு முழுக்க பெரிய அளவுல பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுல அமித்ஷா உட்பட பாஜக தலைவர்கள் சொல்றது என்ன, நாங்க ஆட்சியில் பங்கு, தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா சொல்றாங்க. நாங்க சொல்றவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளவு துணிச்சலோட சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியால அதுக்கு மறுப்பு கூட சொல்ல முடியாத ஒரு கட்டத்துல அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பிளான் என்ன, பல மாநிலங்கள்ல நாங்க ஓட்சோரி பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலுமே ஓட்சோரி பண்ணி நாங்க கொண்டு வந்துருவோம். அப்ப ஆட்சியில பங்கு, நீ முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆட்சியில பங்குன்றதுக்காக இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சாலும் செய்வாங்க. அப்ப எல்லா வகையிலுமே இந்த பாஜகவுடைய ஒரு செட்டப்ல தான். ஏன்னா இந்த கொடி கட்டுறது, இந்த மேடைகள் ஊர்வலம் நடத்துறது, பஸ்ல ஊர்வலம் நடத்துறது, இது எல்லாமே பாஜகவுடைய செட்டிங். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் தொடர்ந்து இது மாதிரியான இவர் எடப்பாடி சொல்றாரு இல்லையா, நான் போகக்கூடிய இடங்கள்லாம் 20-30 இடங்கள் அது மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. மக்கள் போகக்கூடிய ரோட்ல நீங்க மீட்டிங் போடுறீங்க, ஊர்வலம் பஸ்ல வரீங்க, நல்ல மெயின் ரோட்ல வந்து வண்டியை நிறுத்திட்டு இவ்வளவு கூட்டம்னா அது ஆம்புலன்ஸ் போற வழி. ஆம்புலன்ஸ் போற வழியில தான் நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்களே தவிர நீங்க மீட்டிங் போட்டிருக்க இடத்துல ஆம்புலன்ஸ் வரல, அந்த புரிதலே இல்ல. அப்போ இதெல்லாமே பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதோட பாஜக ஆட்சி கட்டல அமர வச்சிடணும், திமுக எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதாலதான் இதே மாதிரியான ஒரு கடுமையான அதிருப்தியில இந்த வார்த்தை. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நாங்க அடிச்சு ஆம்புலன்ஸ் டிரைவரை வண்டியில ஏத்தி விட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறது. அப்ப இதே டைலாக் நம்ம இதுக்கு முன்னாடி எங்க கேட்டோம்னு பார்த்தோம்னா, சீமான்ட்ட இதே டைலாக் நம்ம கேட்க முடிஞ்சது. சீமான் ஒரு இடத்துல ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறாரு. சீமான் பேசுனதை கேட்டு வாங்கலாம். உண்மையிலே வந்தா அதை விடலாம், இல்ல இப்படி தொந்தரவு வந்தா ஒரு நாள் அதே அது தொந்தரவு வந்தா அதே அவசர ஊர்தியில ஏற்றி அவர்களை விடலாம் ஒரு நாள். அப்ப நல்லா பாருங்க, யாரெல்லாம் இங்க திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா திமுக ஒரு ஜனநாயக அடிப்படையில, திமுக அவங்களுடைய கூட்டணி ஜனநாயக அடிப்படையில ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப திமுக இங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் பாஜகவோட எந்த ஒரு திட்டமும் இங்க கொண்டு வர முடியாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க எடப்பாடி பழனிசாமியோட உழைப்பும் சரி, சீமானுடைய நோக்கம் திமுக தோக்கடிக்கணுமே தவிர அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக அரசியல் செய்யல. என்னைக்குமே சீமான் எதனால யாரு கூட கூட்டணி சேர மாட்டேன், 243 தொகுதியிலும் தனியா தான் நிப்பேன், அந்த தனியாவே நிப்பேன் அப்படின்னு ஏன் நிக்கிறாருன்னா, சீமான் ஜெயிக்கிறதுக்கு ஆட்சி செய்யல, திமுக தோக்கணுன்றதுக்காக ஆட்சி செய்யறாரு. அப்ப யாரெல்லாம் திமுக ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பேசுற டைலாக பாருங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு அந்த வண்டியில நான் ஏத்தி அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள். ஏன்னா சீமானுக்கு பொறுத்த இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட தலைவர், தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரா இப்படி செயல்படுவாரு அப்படின்னு இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. சீமானை பொறுத்த வரைக்கும் அவரோட செயல்பாடு தொடர்ந்து இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஏற்கனவே மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்தாரா, அது இல்லாம பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தும் போது பத்திரிகையாளர் ஏய் வா போ அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையை உடைச்சிருவேன், இது மாதிரியான வார்த்தைகள் தொடர்ந்து பத்திரிகையாளர் நோக்கி இந்த மாதிரி வார்த்தை சொன்னாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சீமான ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது, அப்போதான் ஒரு மேடையில பேசுறதுக்கே ஆரம்பிக்கிறாரு. மேடையில பேச ஆரம்பிக்கும் போது பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்க உள்ள வராங்க. சீமானுடைய பவுன்சர்ஸ் அவர் தடுக்கிறாங்க. ஏங்க நாங்க செய்தி சேகரிக்க தாங்க உள்ள போறோம், உங்களுடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுக்காக தான் உள்ள போறோம் போது உள்ள விடாம தகாத வார்த்தையில பத்திரிகையாளர்கள் திட்டி இருக்கிறாங்க. உடனே பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. உடனே சீமான் மேடையில பேச ஆரம்பிச்ச சீமான் உடனே கீழே இறங்கி ஓடி அங்கிருந்து அடிக்க ஓடுறாரு. அதுல ஒரு நபர் அடிக்கவும் செஞ்சுட்டாரு. அது சிலர் பத்திரிகையாளர்கள் அடிச்சுட்டாருன்ற சொல்றாங்க, இல்ல அவங்க ஆளை மாத்தி அவங்க கட்சிக்கார ஒருத்தரே அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் அடிச்சிருந்தாலும் சரி, இது ஒரு தலைமை பண்புக்கு அர்த்தமே கிடையாது. இப்படி ஒரு மேடையில பேசியிருந்த நபர் இறங்கி ஓடி போய் அடிக்கிறது அப்படிங்கிறது தலைமை பண்புக்கு அர்த்தமே கிடையாது. என்ன ஒரு தைரியம், சுத்தி இருக்கலாம் என் ஆள் தான், என் தம்பிக்கு தான் பின்னாடி இருக்கான் போது எல்லாருமே ரவுடி தான், சுத்தி கூட்டத்தை ஃபுல்லா நீ கூட வச்சுக்கிட்டனா அவனால திரும்பி அடிக்க முடியும். இப்ப அவர் பதிலுக்கு சீமான திருப்பி அடிச்சிருந்தாருன்னா சுத்தி இருக்க ஆளுங்களாம் சேர்த்து அவ்வளவுதான் போட்டு அடிப்பாங்க. அப்ப யாரு என்னை திருப்பி அடிக்க முடியாதோ, சுத்தி எனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவியை போட்டு இது மாதிரி அடிக்கிறதுங்கிறது இதெல்லாம் தலைமை பண்புக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு செயல். இதுல நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தான் ஜெயிக்கணும்ன்ற அரசியலுக்கு வரதை விட திமுக ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அரசியலுக்கு வராங்க பாருங்க. அவங்க எல்லாருமே பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே, டயலாக் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்துமே ஒருத்தர் வராரு, இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே ஒருத்தர் அடுத்து ஒன்று வராரு. அவருமே பாத்தீங்கன்னா இங்க திமுகவை எதிர்த்து மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. திமுக ஊழல் கட்சி, குடும்ப அரசியல் செய்து அப்படிங்கிறாரு. ஆனா எப்ப அதிமுக பேசம்பா, அவங்க ஊழலுக்காக சிறை தண்டனை வரைக்கும் போயிருக்காங்களப்பா, அதிமுக பத்தி பேசப்போனா அதிமுக பத்தி நம்ம பேச மாட்டோம். சரி, பெரியார் தான் கொள்கை வழிகாட்டுங்கிற இந்த சீமான் பெரியாரை பத்தி இவ்வளவு தரக்குறவா, இவ்வளவு கொச்சையா யாரும் பேசாத ஒரு வார்த்தைகள், சங்கிகளே பேசாத வார்த்தைகள் இந்த சீமான் பொது வெளியில பேசுறாரு. அந்த சீமானை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுப்பா, சீமானை பத்தி நாங்க எதுவுமே பேச மாட்டோம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்காம இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கணும்னு ஒரு அரசியல் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல, ஒரே பேட்டர்ன்ல, ஒரே ஸ்கிரிப்டட் அடிப்படையில தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரியான நபர்கள் விஷயத்துல தமிழ்நாடு மக்கள் உண்மையிலே விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த மக்களை காப்போம் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடத்தக்கூடிய எடப்பாடி மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை இது மாதிரியான அடிச்சு அராஜகம் பண்றதுங்கிறது கடுமையான கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் மேல கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளவு ஒரு மோசமான விஷயம். மக்களுமே உஷாரா இருக்கணும். இது மாதிரியான நபர்கள் யார், இங்க யாருக்கு நம்ம ஓட்டு போட போறோம் அப்படின்ற விஷயத்துல விழிப்புணர்வோட இருந்து நமக்கான ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.